போதாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம், இது எவ்வளவு கிட்டையும் போதாம இருக்குது. ஜபிக்கிற ஜெபம், ஆராதிக்கிற ஆராதனை, இது ஒன்றுமே போதாது. அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது, அவர் நமக்கு தருகிற கிருபைகளை நினைக்கும் பொழுது, ஒன்றுமே நாம் கொடுக்கிற எதுவும் போதாமல் இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறது மிக கடினமாய் இருக்கிறது. மனிதர்களுடைய இருதயத்திலே இருள்கள் கூடுதலாக ஆளுகை செய்ய 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 அந்த கிருபைகளை நினைப்பது, ஆண்டவர் தந்த நன்மைகளை நினைப்பது மிக குறைவாக இருக்கிறது. உலகமெங்கும் பூமியை இருளும், ஜனங்களை காரிருளும் மூடும். அந்த இருள் பெருக பெருக ஜனங்களுடைய இருதயத்திலே என்ன வருவதில்லை? நன்றி உணர்வு வருவதே இல்லை. எல்லாம் குட்டி 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 குட்டியாக அப்படியே அப்படியே சரிவாக போய்கொண்டே இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய மகிமை உதிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உதிக்கல் என்று வயல் இந்த இருளுக்குள்ள மாட்டிப்பட்டுவார். இருள் என்றது சாத்தானுடைய கிரியைகள். அதுக்குள்ள என்ன செய்திருவீங்க தெரியுமா? மாட்டிடுவீங்க. சர்ச்சுக்கு வருவீங்க, ஆனா சாத்தானுடைய ஏதோ ஒரு தாக்குதல்கள்ல நீங்க பிடிபட்டிருப்பீங்க. உங்களுக்கு விடுதலை தேவையா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மற்றவர்கள் வழியால பார்க்கும் பொழுது நீங்க பைபிளை தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். வழியால பார்க்கும் பொழுது நீங்க ஆராதிக்கிறது போல இருக்கும். வழியால மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நீங்க கிறிஸ்டியன்ஸ் போல தெரியும். ஆனா அந்த ரங்கத்துல உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற கேப் உங்களுக்கு தான் தெரியும். அப்படி நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற உறவு அது பெரிய விரிசல் அடைஞ்சு கொண்டே போகுது. போன கிழமையை பார்க்க இந்த கிழமை, இந்த கிழமையை பார்க்க அடுத்த கிழமை, என்ன விரிசல், ஒரு பெரிய கேப் கொண்டு வந்து கொண்டே இருக்குது. ஏன் அந்த கேப்? ஏன் நீங்க அந்த இருள பிடிபடணும்? ஏன் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களை அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா என்று வேதம் சொல்லுது. அவர் உங்களை பார்க்க மாட்டாரா? பார்க்கிறார். உங்களுடைய அந்த ரங்கத்தில் நடக்கிற பிரச்சனை, உங்களுடைய மனதுக்கும் சாத்தானுக்கும் உள்ள தொடர்பு, தேவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாமை, இது ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்ன செய்யற தெரியுமா? கூர்ந்து கவனிக்கிறார். அதனாலதான் இப்ப பேசுறார். பெரிய கேப். ஏன் வரணும்? ஏன் அந்த இருளுக்குள்ள சிக்கிக் கொள்ளணும்? ஏன் சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள நீங்க வரணும்? அதை விட்டு வெளியே வாங்க என்று ஆண்டவர் உங்களை அன்பாக அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உலக மக்களை அழைக்கிறது ரட்சிப்புக்காக. உங்களை அழைப்பது உங்களை பாவிப்பதற்காக. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
சொல்லுங்க, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். எங்களை அழைச்சவர் உண்மையுள்ளதான். ஆனா நாங்க உண்மையா இருக்கிறோமா, அதை நம்ம சோதிச்சு பார்க்கணும். எத்தனை பேருக்கு விளங்கல? எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? Praise the Lord, praise the Lord. கரங்களை தட்டி கண்களை மூடி இருதயத்தையும் வாயிலையும் திறந்து ஆண்டவரோட பேசு. மைத ஆண்டவரே, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள நான் இருக்கேன். வழியால் ஒருத்தருக்குமே தெரியுதில்லை. வழியால பார்க்கிறவங்க நல்ல விசுவாசி போல பார்க்கிறாங்க. வழியால பார்க்கிறவங்க நான் ஒரு நல்ல ஜென்டில்மேன் போல இருக்குது ஆண்டவரே, ஒரு உத்தமன் உத்தமியை போல தெரியுது. ஆனா அந்த நேரத்துல நீங்க சொன்ன மாதிரியே நான் இருளுக்குள்ள பிடிப்பட்டு இருக்கிறேன். ராஜா, என்னை விடுதலையாக்க மாட்டீங்களா? என்னை விடுதலையாக்க மாட்டீங்களா? என் மனதை விடுதலையாக்க மாட்டீங்களா? என் ஆவியை விடுதலையாக்க மாட்டீங்களா? என் சரீரத்தை விடுதலையாக்க மாட்டீங்களா? என் ப்ராப்ளம் யாருக்குமே விளங்குது ஆண்டவரே. எனக்கு விளங்குது, உமக்கு விளங்குது. நீங்க பேசுனது உண்மைதான். இப்ப என்ன பற்றி பேசுனது உண்மைதான். தம்பி, ஆண்டவர் உங்களை பற்றி தான் பேசியிருக்கிறார். தங்கச்சி, ஆண்டவர் உங்களை பற்றி தான் பேசியிருக்கிறார். ஆண்டவரோட பேசுங்க, என்ன விடுதலையாக்குங்க. நீங்க என்ன அந்த ரங்கத்துல பார்த்திருக்கிறீங்க, என்ன விடுதலையாக்குங்கப்பா, என்ன விடுதலையாக்குங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் உங்களை காண்பிக்கும் வரைக்கும் ஏன் அவரை சோதிக்கிறீங்க? ஏன் அவரை பரீட்சை பார்க்கிறீங்க? ஏன் ஏன் இது உங்களுக்கு? பிளீஸ், ஆண்டவர் உங்களோட பேசும் பொழுது விட்டு கொடுத்துருங்க. Thank you Holy Spirit. Thank you Master. Thank you Jesus. 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 Oh, Shema Mahashala Barianda Mashalaba Repeshe Leba Hadana Mashala Barianda Labanianda Lamanda Lama Peshe Shagaba Hadala Shalaba Lucifer வெட்டப்படுவானா? இயேசு கிறிஸ்து எழுந்தருளுகிறார். லூசிபர் அழிந்து போவானா? இயேசு கிறிஸ்து எழுந்தருளுகிறார். லூசிபர் தோற்கடிக்கப்படுவானா? இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுக்கிறார். ஷமவ குஷமதனவ அல்லவ ஷலவ துரஹுதனவ ஷலவ ரிமதனவ ஷலவ துரஹுதனவ லஹுதனவ ஷலவ ரியாதனவ லிகதவ ஹுதனவ ஷகதனவ ஹுதனவ Rura Shala Baragadana Mashala Barigadana Mashalaba Riba Shakadana Mashala Barigadana Mashalaba Ribaduna Mashakadala Bariba Haduna Mashalaba Ribadura Malabadana Mashala Barigadana Mashalaba Ribadura Madalaga Bahura Mashala Barigadana Mashalaba Ribadura Hadana Mashala Barigadana Mashalaba Ridana Mashikadana Madura Bahudana Mashalaba Rigadana Mashala Badana Balabadura Mashalaba Rimahudana Mashakadana Mandaraba Rimandura Bahudana Mashalaba Rimashaba Rabashalaba Riadana Mashalaba Rimahudana Malahadana Mashaba Rimahushakana Madaraba Rimamadura Mashaba Rabashalaba Rimahadura Mashalaba Rimashaba Rabashalaba Rimahudana Mashaba. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Rimashaba Rabadura Mashaba Mahahura Badana Mashi Rimahura Laduriadana Mashalaba Hadura Balaba Shalaba Riadana Rimo Shaba Riadana Mashalaba Rimo Mamando Revishalaba Riadana Mashalaba. Yes, 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 Jesus,
Jesus, Jesus. அப்படியே பேசுங்க, அப்படியே பேசுங்க, ஆவியில பேசுங்க. ஹalleluya. உங்க நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமாய் வந்து அமருங்க. அப்படியே யாவரோடைய எழுந்திருப்போமா? இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே பிரசன்னமாகுவார். Thank you Holy Spirit of God. Thank you Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுப்பா, 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 நீங்க சீக்கிரமா வந்து அமருங்க. உங்க நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமாய் வந்து அமருங்க. உங்க நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமாய் வந்து அமருங்க. இயேசுப்பா, 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 நீங்க சீக்கிரமாய் வந்து அமருங்க. இயேசுப்பா, 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 நீங்க சீக்கிரமாய் வந்து அமருங்க. பயங்கரத்தாலே வாழ்ந்திடுவோரை அன்போடு அணைத்து தேற்றிடுங்க. உறவுகள் உடைந்து வாழ்ந்திடுவோரை ஒன்றாக கூட்டி சேர்த்திடுங்க. இயேசுப்பா, 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 நீங்க சீக்கிரமாய் வந்து சேருங்க. இயேசுப்பா, 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 சீக்கிரமாய் கூட்டி சேருங்க. உங்க நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமாய் வந்து அமருங்க. நற்கிரையாலே பதறிடுவோரை அன்போடு பார்த்து தேற்றிடுங்க. நடப்பழுப்பாய் கடல் ஆண்டவனாய் என்ற வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க. இயேசுப்பா, 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 நீங்க சீக்கிரமாய் நிறைவேற்றுங்க. இயேசுப்பா, 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 உங்க வார்த்தைகளை நிறைவேற்றுங்க. உங்க நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் நீங்க சீக்கிரமாய் வந்து அமருங்க. ஞானியினாலே வாழ்ந்திடுவோரை அன்போடு அணைத்து சுகமாக்குங்க. எகுமரப்பாவும் கடும்புகளாலே கருத்தை நீட்டி சுகமாக்குங்க. இயேசுப்பா, 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 நீங்க சீக்கிரமாய் சுகமாக்குங்க. Jesus, Jesus, பிரசன்னமாகுவீராக, பிரசன்னமாகுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அது விடுதலை உண்டு. ஷபலப ரியாதலப ஷப. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus. Yesupa, 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 சீக்கிரமாய் வந்து அமருங்க. Jesus, Yesupa, 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 சீக்கிரமாய் வந்து அமருங்க. Yesupa, Yesupa.
இருள் நீங்குவதாக. Let there be light in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Let there be light. Let there be light. In the mighty name of Jesus. கர்த்தருடைய விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு. Yes. Let there be light. In the mighty name of Jesus. Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். Yes. விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, Master. Thank you, Jesus. எல்லாரும் கரங்களை நீங்கள் என்ன மேலானது நீங்க என்ன ஆசீர்வதிக்கப்படுகிறப்பா என்ன ஆசீர்வதிக்கமாக என்ன ஆசீர்வதிக்கமாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். சீஷர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒன்றுமே செய்யக்கூடாது. இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு நம்மளை விட்டு விளைச்சார். எங்களால் இந்த உலகத்தில் நிம்மதியா வாழ முடியாது, சமாதானமாய் வாழ முடியாது. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறேன். சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? இயேசு அந்த சமாதானத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறேன். பார்த்திமேயு குருடன் சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கேட்டு அங்கே அவருடைய கண்களை திறந்த இயேசு நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய குரலை கேட்டு இயேசு அருகிலே தோன்றி உனக்கு அற்புதங்களை செய்வார், உனக்கு அதிசயங்களை செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசரு செத்து 4 நாள் ஆயிடுச்சு. மார்த்தாள்
அதிசயங்களை செய்தார். நாரி போன லாசருவை ஆண்டவர் உயிர்த்தெழுப்பினார். கெட்டு போன லாசரின் சரீரத்தை ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பித்தார். கர்த்தருடைய ஜீவன் அப்படிப்பட்டது. எதிலெல்லாம் செத்து போயிருக்கிறீங்க, எதிலெல்லாம் செத்து போயிருக்கிறீங்களோ அதிலெல்லாம் ஆண்டவர் உயிர் தருவார். அதிலெல்லாம் ஆண்டவர் உயிர் பிச்சையை தருவார். எஸ், குடும்ப உறவுகள் செத்து போயிருக்கிறா, பிள்ளைகளுடைய படிப்பு செத்து போயிருக்கிறா, ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் சொன்னார், எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார், உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் அத்தனை எலும்புகள் உயிரடைந்து அது பெரிய சேனையாக எடுத்திருந்தது. என்னெல்லாம் செத்து போயிருக்கிறதோ அதிலெல்லாம் ஆண்டவர் உயிர் தருவார். எதெல்லாம் செத்து போயிருக்கிறதோ அதிலெல்லாம் ஆண்டவர் உயிர் தரப்போகிறார். நாளைக்கு இல்ல சிஸ்டர், இன்னைக்கு தரப்போகிறார். உறவுகள் செத்து போயிருந்தால் அதை உயிர்ப்பிக்க போகிறார். ஞானம் செத்து போயிருந்தால் அதை உயிர்ப்பிக்க போகிறார். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Yesuppa, 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 Yesuppa. Yesuppa, Yesuppa, Yesuppa. Yes. Yes. என்னுடைய எஜமான் வன்மையான ஒரு நபர் என்னுடைய வலக்கை பக்கம் தோன்றி இருக்கிறார். வன்மையான ஒரு நபர், my master, என்னுடைய எஜமான் என்னுடைய வலக்கை பக்கம் தோன்றி இருக்கிறதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஷபாத், 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 லெந்தரே ஷபாத், 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 லிபோதரமஷே. Oh, thank you, Master. Thank you, Master. Thank you. Thank you. Thank you. Thank you. Listen. Listen. My master is here. என்னுடைய எஜமான் இந்த பக்கம் என் வலக்கை பக்கம் தோன்றி இருக்கிறதை பார்க்கிறேன். ஷபாத், ரிமஷா, ஷபாத், ஷபாத். Oh, ஷே, லெமோ. Thank you, Master. Thank you. Thank you. Oh, ரிமஷே. Yesuppa, Shabbat, Shabbat, Hadunamashe, Yesuppa, oh, Yesuppa, Yesuppa. அவரை பார்த்து சொல்லுங்க, என்ன தொடுங்கானவரே, என்ன தொடுங்கானவரே. This is not a playground, sister. This is not a playground, brother. My master is here. எஜமான் தோன்றி இருக்கிறார். Jesus, Jesus, Jesus. சிலருடைய உடலிலே ஒரு மின்சார தாக்குதல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மின்சாரம் போன்ற வல்லமை தாக்குதல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எஸ், சிலருடைய எல்லா பெயினும் உடல் வருத்தத்தோடு நீங்க வந்தீங்க, இப்ப அது மறைந்து கொண்டிருக்கிறது. எஸ், பாடி பெயின் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறது. எஸ்,
He's a healer. He's a healer. He's the healer. He's the redeemer. He's the redeemer. Shababa. Shababa. Oh, yes. Yes. Oh. Please. ஒருவர் அசையா நிக்காதீங்க. நான் பார்க்கிறது எதுவோ அதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் காண்கிறது எதுவோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எஸ் see see அங்கே பாருங்க ஆண்டவருடைய கிரியைகள். எஸ் அவர் வந்துட்டார். எஸ் thank you Jesus. Thank you Jesus. Thank you. Jesus.
பிரசங்கி 6வது அதிகாரம் 10வது வசனம். இருக்கிறவன் அவனும் தோன்றும் முன்னே பேரிடப்பட்டிருக்கிறான். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோடு போராட அவனால் கூடாது. தன்னிலும் பலத்தவரோடு போராட அவனால் கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னிலும் பலத்தவரோடு போராட அவனால் கூடாது. ஐயா, இந்த வசனங்களை காண்பித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்றால், அநேக ஜனங்கள் என்னோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சித்தத்துக்கு விரோதமாக, என்னுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக, என்னுடைய ஆசைகளுக்கு விரோதமாக, என்னுடைய திட்டங்களுக்கு விரோதமாக அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ வாலிபர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய வார்த்தைகளோடு யாரும் போராட முடியாது. தன்னிலும் பலத்தவரோடு அவனால் போராட முடியாது. ஐயா, மனுஷனுடைய பலன் தேவனுடைய பலனை ஜெயிக்க முடியாது. மனுஷனுடைய ஞானம் தேவ ஞானத்தை ஜெயிக்க முடியாது. மனுஷனுடைய சித்தம் தேவ சித்தத்தை ஜெயிக்க முடியாது. அதனாலதான் மனிதர்கள் பிறக்கும் முன்னே பேரிடப்படுகிறான். மனுஷன் பிறக்கும் முன்னே பேரிடப்பட்டா என்னென்ன ஐயா தேவனோடு போராட முடியும்? தேவனோடு போராடுனா என்ன நடக்கும் தெரியுமா? பிரசங்கி 7வது அதிகாரம் 29வது வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். தேவன் மனுஷனை செம்மையானவனாக ஆதாமை தன்னுடைய ரூபத்தின்படி, தம்முடைய சுபாவத்தின்படி தம்மை போல ஆதாமை உருவாக்கினார், ஏவாளை உருவாக்கினார். ஆனால் நடந்தது என்ன? அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். மனுஷனுக்கு தன்னை விட்ட ஆள் இல்லை என்ற எண்ணம். அதுலயும் கிறிஸ்டியன்ஸுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா? நாங்க தேவன்ட்ட வந்தா நம்முடைய சித்தத்தின்படி நம்ம எதை நினைச்சாலும் சாதிக்கலாம் என்று அவங்க நினைச்சு இயேசு என்ற பேரை வச்சுக்கொண்டே அநேக காரியங்களை தங்களுடைய சித்தத்தின்படி, தங்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? மனுஷன் இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தேவன் உபாய தந்திரங்களை தேடி வைக்கிறவர் அல்ல, மனுஷன் அநேக உபாய தந்திரங்கள், டெக்னிக்ஸ், ட்ரிக்ஸ், நிறைய தந்திரமாக, நிறைய அவனுடைய நாலேஜில், அவனுடைய அறிவுல நிறைய தந்திரமாய் என்னத்தை தேடுறான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில அவன் சுயமா எடுத்த முடிவுகளை அவன் தேடிக்கொண்டிருக்கிறானா? ஆனா செம்மையானவன் தான் ஆண்டவர் என்ன செய்தார்? மனுஷனை கிரியேட் பண்ணும் பொழுது, அவனை படைக்கும் பொழுது செம்மையானவனாக, ஒழுங்கானவனாக ஆண்டவர் படைத்தார். மனுஷன்தான் நான் தேவனை போல ஆகணும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை காட்டினா, அந்த ஆசையில இவன் விழுந்ததான் தாமதம். அவனோட வாழ்க்கையே அழிஞ்சுது. அதுவே சாபமா மாறிச்சு. சாபமா மாறினா இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், சிலுவையில ரத்தம் சிந்தினார், மரித்தார், நம்மை ரட்சித்தார், ரட்சித்து பரிசுத்த ஆவியானவரை தந்தார். தந்துட்டா பாருங்க, தந்தா பரிசுத்த ஆவியை பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷை பேசுறோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் கூடவே வச்சுட்டு நம்ம இஷ்டம் செய்ய வலிக்கிறோம். நம்மளோட சுய மூளைக்குள்ள வருகிற சுய இஷ்டங்களை, சுய சித்தங்களை செய்ய வலிக்கிறோம். ஒரு மனிதனை பார்ப்போம், வேதத்துல தியானிப்போம், என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1 தொடக்கம் 5 வரை
சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பவுல் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், தேவ சித்தத்துக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் சவுல் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். தமஸ்குல ஒரு பெரிய நியாய சாஸ்திரிகளிடத்துல லெட்டர் பண்ணி தமஸ்குல இருக்கிற கிறிஸ்தவர்களை சிறை கைதிகளாய் மாற்றி அவர்களை அடித்து அவர்களை கொலை செய்வதற்காக தேவ சித்தத்துக்கு முரணாக சவுல் போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வழிமறிச்சு சவுலை சந்திச்சு ஆண்டவர் சொன்னார், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு தெரியுமா? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? என்னுடைய சித்தத்துக்கு விரோதமாக நீ செயல்படுகிறது உனக்கு கடினம், உனக்கு கஷ்டமாய் வந்து முடிய போகுது. உதைச்சு கொண்டே இருந்து என்றா சேவான கல்லறியும் பொழுது அவனுக்கு சாட்சியா இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப நீயே ஒரு கொலைக்காரனாய் மாற போகிறா. நீ என்னுடைய சித்தத்துக்கு முரணாய் செயல்பட போகிறா. சவுல், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். தண்ணீரும் பலத்தவரோடு போராடுவது உனக்கு கடினம். கமாலியல் என்கிற நியாய சாஸ்திரி சொல்லுகிறான், தேவனோடு போராடாத படிக்க உங்களை காத்துக்கொள்ளுங்க. எத்தனை மனிதர்கள் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் தெரியுமா? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை ஊழியக்காரர்கள் தெரியுமா? இன்னைக்கு தேவ சித்தத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். புருஷனுக்கு மனைவிக்கு இடையில பிரச்சனை, தேவ சித்தத்துக்கு முரணமாய் பிரச்சனை, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். வாலிபனுடைய வாழ்க்கையிலே தனக்கு தேவையான பெண்களை தெரிவு செய்ய அவன் ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மிகவும் வேதனை கொடுத்துக் கொண்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். பல வருஷங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவருடைய பேர் கிங்ஸ்லி. அவர் என்ன செய்வார் தெரியுமா? தாய் வீட்டுக்கு வந்தாலே போடி வழியால் என்று சொல்லுவார். போடி வழியால நீ தாயா நாயான்னு கேட்பார், திட்டுவார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அவர் ரட்சிக்கப்படல. அவரை பார்த்து ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த மனசுக்குள்ள யோசிப்பேன், இப்படி தாயை தகப்பனை திட்டுகிற மனிதனுடைய வாழ்நாட்கள் குறுகி போகும். அது சாபம். தேவனுடைய சித்தத்துக்கு முரணாய் அந்த மனிதன் செயல்பட்டுக் கொண்டே இருந்தார். அவரை கூர்ந்து கவனித்தேன். இன்றைக்கு வாழ்க்கை அப்படியே சாபமாய் தொலைந்து போய்விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். பர்டிகுலரா அவரை தேடினா இன்னைக்கு அவரை காணவே இல்லை, இடமே இல்லை, அட்ரஸே இல்லை. வசனத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியுமா? அது புறஜாதியோ நல்ல ஜாதியோ தேவ ஜாதியோ தேவ வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்தால் முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினம் தான். இதைத்தான் ஆண்டவர் சொல்ல சொன்னார். எத்தனையோ பேர் உங்களுடைய இஷ்டம் இயேசுவே வீட்டின் தலைவர் அப்படி என்று ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. ஆனா வீட்டுல தேவ சித்தம் நடக்காது.
பைபிள்ல ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, ஆனா தேவ சித்தத்தை செய்ய மாட்டார்கள். தன்னிலும் பலத்தவரோடு போராட அவர்களால் ஒரு நாளும் கூடாது, ஒரு நாளும் கூடாது. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6 தொடக்கம் 20 வரை. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, சவுலை ஆண்டவர் சந்தித்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படி என்று சொன்ன உடனே சவுலினுடைய மாற்றத்தை பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஒரு விஷயம் கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்று சொல்லி அந்த எச்சரிப்பையும் கேட்டுட்டு அவன், நான் என்னுடைய சித்தம் தான் செய்வோம், என்ன குரலோ தெரியாது அப்படி என்று சொல்லிட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் சவால் விட்டிருந்தால் சவுலினுடைய நிலை என்ன? இன்னைக்கு பவுலாய் மாறி இருக்க முடியுமா? இல்லவே இல்லை. அதோட தமஸ்குட நடுவீதிலேயே என்ன முடிஞ்சிருக்கும்? கதை முடிஞ்சிருக்கும். ஆண்டவர் ஜட்ஜ்மெண்டை அனுப்பியிருப்பார். பவுலுக்குள்ள வந்த மாற்றம் உடனே திடீரென்று அவன் டிசிஷன் எடுத்தான். அந்த டிசிஷன் அவன் எடுக்கலன்னு சொன்னா அவனோட வாழ்க்கையில அது முடிவடைஞ்சே இருக்கும். அவனோட லைஃபே முடிவடைஞ்சிருக்கும். அவன் எடுக்கிற டிசிஷன் பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் பாருங்க. ஆண்டவர் அட்ரஸ் சொல்ற விதத்தை பாருங்க. அனனியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் சந்திச்சு நேர் தெரு என்கிற தெருவுக்கு போய், அந்த தெருவால நாங்க போயிருக்கிறோம், அப்படி நேர் தெரு என்ற ஒரு தெரு இருக்குது, அந்த தெருவால சொல்லுங்க, வாசிங்க. நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். பாருங்கள், ஆண்டவர் அட்ரஸை துல்லியமாய் சொல்லி, ஒரு யூதா என்கிற வீட்டுல அவன் இருக்கிறான். இப்படி அனனியா என்கிற ஒரு மனிதன் தரிசனம் கனவு காண்ற அனனியா என்கிற மனிதன் தன்னுடைய தலையில கை வைக்கிறதாகவும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்றதாகவும் அவன் ஒரு சொற்பனத்தை தரிசனம் காண்கிறான். இது எல்லாத்தையும் ஆண்டவர் துல்லியமா சொல்றான். ஆனா ஆண்டவர்கிட்ட அனனியா என்ன கேட்கிறது தெரியுமா? அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவர் அவனை சந்தித்து நடுவுல வந்த மாற்றம் அனனியாக்கு புரியல, தெரியல. அனனியா கூடி அந்த சவுலுக்கு நடுங்குகிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டார். மாற்றம் வாரத்துக்கு காரணம் ஆண்டவருடைய பக்கம் மட்டுமல்ல, சவுல் தன் இருதயத்தை விட்டு கொடுத்தான். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நம்முடைய சபையில
இப்ப ஊழியர் செய்து கொண்டிருக்கிற பிரதர் யோகன் இத்தாலியில இருந்து வந்து புதுசுல ரட்சிக்கப்பட்டு என்னுடைய சபைக்கு வந்து அவர் என்னிடத்துல ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யற என்று தெரியாம அப்படியே ஜெபிக்கிறதுக்கு வந்தார். என்ன தொழில் செய்யறது, மறுபடியும் இத்தாலிக்கு போறதா அப்படின்னு ஜெபிக்க வந்தார். அப்படிதான் ஆண்டவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இத்தாலிக்கு போறதில்ல, நீங்க ஒரு கடை ஒரு ஷாப் ஒன்று தராங்க. ஆண்டவர் இதைத்தான் சொல்றார், ஷாப் திறக்க சொல்லி அந்த ஷாப்பை நான் பிளஸ் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கட்டுவோம்னு நினைக்கிறோம் பாஸ்டர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், கல்யாண மண்டபம் நீ கட்ட மாட்டா, கல்யாண மண்டபம் நீ கட்டையும் கூடாது, நான் சொல்லுறத நீ செய், ஒரு ஷாப் ஒன்று தர அப்படிதான் சொன்னார். அதை சொல்லிட்டேன், பிளஸ் பண்ணி அனுப்பிட்டேன். அவருக்கு ஒரே போராட்டம், நாட்கள் உருண்டோடினது, காலங்கள் உருண்டோடினது, அவருக்குள்ளே போராட்டம், காசு பிரச்சனை, பண பிரச்சனை. உடனே அவர் டிசிஷன் எடுத்தார், மறுபடியும் நான் இத்தாலிக்கு போகணும். எனக்கு தெரியல, எனக்கு சொன்னா அவருக்கு கரைச்சல். ஆகவே அவர் என்ன செய்தாருன்னா தானா டிசிஷன் எடுத்தார், அவங்களோட குடும்பத்தோட டிசிஷன் எடுத்தார். ஃப்ளை பண்ணதுக்கு இத்தாலிக்கு போறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணார். அவர் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசுகிறார், உன்னுடைய தேசத்தை விட்டு வெளி தேசத்துக்கு போகாத, லோத்துவ போல போயிட்டாத, அங்க ஜட்ஜ்மெண்ட் வரணும் அப்படி பேசுறார். அவர் வந்து சொன்னார், என்னோட தான் பேசினார் ஆண்டவர், ஆண்டவர் பேசினார் என்னோட தான் அப்படின்னு சொன்னார். ஆனா ட்ரை பண்றதை விடவே இல்லை, ட்ரை பண்ணி கொண்டே இருந்தார். நான் சொன்னேன், நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கால நான் சொன்ன சாபம் போடுறான்னு யோசிச்சிருவாங்க. அவன் நீங்க ட்ரை பண்ணுங்கன்னுட்டு நான் விட்டுட்டேன். நடந்தது என்னன்னா, அவளும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எம்பசில ஃபெயிலியர், இத்தாலியில ஃபெயிலியர், மறுபடியும் வந்தாங்க, பாஸ் ஃபெயிலியர். நான் சொன்னேன், நான் என்ன சொன்னது, ஆண்டவர் சொன்னதை செய்யுங்களேன் பிரதர் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிஞ்சாங்க. அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஒரு சின்ன கடையை போட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாபாரம் போனது, ஒரு 4000 6000க்கு போனது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25,000 30,000க்கு வியாபாரம் போய்கொண்டே இருக்குது, பிசினஸ் போய்கொண்டே இருக்குது. என்ன சொல்ல தெரியுமா, நம்ம இஷ்டம் செய்ய வலிக்கிட்டா முடிவு ஃபெயிலியரா வந்துட்டு, முடிவு ஃபெயிலியரா வந்துடு. கர்த்தர் ஒரு துரும்ப காட்டி இந்த துரும்புல குடிசையை கட்டுன்னு சொல்லிட்டா அது அரண்மனையாய் மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் கழுதையை தொட்டா குதிரையா மாறிடும், கர்த்தர் குடிசையை தொட்டா அரண்மனையா மாறிடும், அரண்மனையை தொட்டா அது பரலோகமாய் மாறிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுற ஒரு சின்ன காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும். எலிசா தீர்க்கதரிசியை நாகமான் குஷ்டரோகி தேடி வருகிறார், சுகமாக்கும் அப்படின்னு கேட்டா எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 7 தரம் யோர்தான் நதியில போய் 7 தரம் முழு குளி, நல்லா குளி அப்படின்னு. இவனுக்கு ஒரே கோபம். கேப்டன், சீரிய ராணுவத்தின் தளபதி வாரான், அப்படி இவன் 7 தரம் முழுன்னு சொன்ன உடனே ஒரே கோபம் எடுத்தான், ரதத்தை போய்கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு போர் வீரன் சொல்லுகிறான், ஐயா, ஒரு பெரிய விஷயத்தை தீர்க்கதரிசி சொன்னா அதை நீ சேர்ந்துடுவல, ஒரு சின்ன காரியத்தை குளின்னு தானே சொல்ற, குளிக்கிற கஷ்டம், சில பேருக்கு குளிக்கிற கஷ்டம் போன மாதிரி அது தண்ணியை கண்ண செய்ய ஓடிற. சில பேருக்கு குளிக்கிறதா கஷ்டம். நாகமானுக்கும் அந்த கஷ்டம் இருந்ததோ தெரியாது. ஆனா நாகமானுக்கு என்ன சொல்றாரு, 7 தரம் குளி, 7 தரம் முக்கு. இந்த ராணுவத்து ஒரு வீரன் சொல்றான், பெரிய விஷயத்தை சொன்னா கேட்பீங்க, இந்த சின்ன விஷயத்தை சொன்னா கேட்க மாட்டீங்களா? உடனே உணர்வடைகிறான். போய் யோர்தான் நதியில 7 தரம் குந்தி முழுகி எழும்புறான். 7வது நேரம் அவன் சரீரத்தில் இருக்கிற குஷ்டரோகம் மாறி குழந்தையின் சரீரத்தை போல மாறிவிட்டது. கரங்களை தட்டி ஐயா, ஆண்டவர் சொல்ற சின்ன விஷயம் போலதான் தெரியும். அந்த சின்ன விஷயத்துல பெரிய அற்புதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டா அதை செய்துரு, அதுல பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. ஒரு நாளைக்கு உபவாசம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டா அது செய்து அதுல பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சால் ஆண்டவர் சவுலை வழிமறித்து, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், என்னுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறது உனக்கு கடினம், உன்னுடைய இஷ்டப்படி நீ தீர்மானம் எடுப்பது உனக்கு கடினம் போல், உன்னுடைய இஷ்டப்படி என்னுடைய கிறிஸ்தவர்களை அழிப்பது உனக்கு கடினம் போல் ஆண்டவர் எச்சரிக்கிறார். போலுக்கு விழிப்பு வந்துச்சு. இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் எங்க வாழ்க்கையில டேஞ்சர் என்று அவன் அறிஞ்சிட்டான். இதுக்கு மேல தேவ சித்தத்துக்கு முரணாய் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன் என்னுடைய வாழ்க்கையில டேஞ்சர் என்று போல் அறிஞ்சிட்டான். அதனாலதான் அவர் டிசிஷன் எடுத்தான். அவர்கிட்டே சரண்டர் ஆயிரும். லார்ட், என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், வந்தியா வழிக்கு போ, நான் உனக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்கினவங்க எல்லாருக்கும் அல்லேலூயா, விளங்காதவங்க எல்லாம் ஒரு ஆள் இல்லையா. இந்த ஜனம் ரொம்ப அலர்ட், அப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. உங்களை எல்லாம் டிவியில பாப்பாங்க பாருங்க. Thank you Jesus. தேவனுடைய சித்தத்தை போல் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தான். அதுக்கு முரணாய் அவன் செயல்படாதபடிக்கு கமாலியல் என்கிற நியாய சாஸ்திரி சொல்கிறார், தேவனோடு போராடாதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஐயா, எத்தனை நாளைக்கு நீங்கள் தேவனோடு போராடுவீங்க? எத்தனை நாளைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உங்கள் வாழ்க்கையை உருட்டிக்கொண்டே இருப்பீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இப்படி பொதுவாய் பேசுகிறார், நாளைக்கு ஆண்டவர் எழுப்பி வைத்து பேசுவார். அது தேவையா? அது தேவையா? வாசிப்போம். ஒரு மனிதனை குறித்து யோனா 1வது அதிகாரம் 1-4. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டிற்று. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, அப்பொழுது யோனா என்ன செய்றார்? யோனா போனா என்ன செய்றார்? கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். யோனா ஆண்டவர் சொல்கிறார், நினிவே நகரத்துக்கு போ, அங்கு போய் பிரசங்கம் பண்ணு. அந்த ஜனத்தின் அக்கிரமம் என் சமூகத்துக்கு வந்து எட்டிச்சு. யோனா என்ன செய்யறா தெரியுமா? தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிட்டார். தன்னை இஷ்டம் செய்யறதற்கு அவர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டார், ஒரு தீர்மானம் எடுத்துட்டார். இப்ப எங்க போறார்? தர்ஷீசுக்கு போறதுக்கு ஒரு கப்பல்ல ஏறுறார். ஐயா, யோனா தேவ பிரசன்னத்தை விட்டு விலகக்குள்ள ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரவே. தர்ஷீசுக்கு போகும்பொழுது கூடி ஆண்டவர் அவனை எச்சரிக்கல. தர்ஷீசுல கப்பல்ல ஏறான், டிக்கெட் பண்றான். டிக்கெட்டுக்கு ஒரு தடையும் வரல, வீசாவும் கிடைச்சிட்டு, டிக்கெட்டு கிடைச்சிட்டு, கப்பல்ல ஏறிட்டான். ஆண்டவர் போடா போ, பிரசன்னத்தை விட்டு ஓடே, தர்ஷீசுக்கா போறா போ, கப்பல்ல ஃபிளைட்டுக்கு டிக்கெட் ஆவன்றா வேண்டே, விசா கிடைக்கணுமா தார கிடைக்கட்டும், ஒரு தடையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
Praise the Lord pastor. தரிசிச்சுக்கு போறதுக்கு எனக்கு டிக்கெட் கிடைச்சிட்டு. சித்தம் இல்லாம டிக்கெட் கிடைக்குமா? டிக்கெட் இல்லாம விசா கிடைக்குமா? ஃளைட் கிடைக்குமா? கப்பல் கிடைக்குமா? தேவ சித்தம் தெரியுமா இது? அப்படி என்று சொல்லி யோனா ஓடிக்கொண்டே இருக்கிறார். கப்பலையும் ஏறிட்டார் யோனா. கப்பலும் என்ன செய்து பிரேக் டவுன் ஆகவே இல்லை. ஸ்மூத்தா கடல்ல என்ன செய்து அப்படியே தென்றல் அடிக்குது. கப்பலும் போய்கொண்டே இருக்குது. வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். திடீரென்று பாத்தீங்கன்னா சிஸ்டர், சமுத்திரத்தில் ஒரு பெரிய காத்தடிக்க துவங்குது. அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க, கடல்ல கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, இந்த யோனாவால கூட இருந்த கப்பல்ல இருந்த அத்தனை பேருக்கு என்ன தெரியுமா டேஞ்சர். அவனவன் தன்னுடைய தேவனை நோக்கி கூப்பிடுத்துவாங்களாம். யோனா என்ன செய்தா தெரியுமா? கப்பலின் அடியில நல்ல பெட் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார். டயர்ட். தேவ சமூகத்துல இருந்து விலகி ஓடி வந்த டயர்ட் அவருக்கு. நல்ல பெட் ரெஸ்ட். அப்படியே தூங்கி கொண்டே இருக்கிறார். இங்க கப்பல் உடையுது, கப்பல் ஆடுது, எல்லாம் செய்யுது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு அருமையான தம்பி எனக்கு தெரியும். அபிஷேகத்தால நிரம்பி வழிவார். சில சமயங்கள்ல வரங்கள் கிரிய செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் சொல்லுவார். ஒரு முறை ஆண்டவர் என்னிடத்திலே சொன்னார், தம்பி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற நாட்கள் உங்களுக்கு வந்துட்டு தம்பி அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த தம்பி என்ன செய்தா தெரியுமா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல. மெதுவாக இங்கிலாந்துக்கு போறதுக்கு மெல்லவாக எனக்கு தெரியாம ட்ரை பண்ணிக்கொண்டே இருந்தார். உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? டிக்கெட் ஒழுங்கா கிடைச்சது, விசா ஒழுங்கா கிடைச்சது. ப்ராப்ளம் நேரம், பிரச்சனை நேரத்திலே அவருக்கு விசா கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. ஃப்ளைட்டும் ஒழுங்காயிடுச்சு. அவர் மெல்ல எஸ்கேப் ஆகிறதுக்கு, தேவ சன்னிதானத்தை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு வலிக்கிட்டார். வலிக்கிடும் பொழுது ஆண்டவர் என்னிடத்திலே சொன்னார், யோனாவை போல நீ ஓடுற, உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சிட்டு, விசா கிடைச்சிட்டு, தம்பி போறது சுமத்தா இருக்கும். ஆனா இங்கிலாந்து தேசத்துல ப்ராப்ளங்கள் நிறைய சந்திக்க வேண்டி வரும் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. எல்லாம் கிடைச்சிட்டு, விசாவும் கிடைச்சிட்டு, அப்படியே ஒரு அடியா போயிட்டார். கனகாலமா கேட்டுக்கிட்டே இல்லை. ஒரு முறை திடீரென்று ஒரு கால் வந்தது. ஆனா நான் உங்களோட பேசுறேன். நான் சொன்னேன், என்னால இப்ப உங்களோட பேச முடியாது, ஐ அம் சாரி. ஏன் தெரியுமா? இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு, பெரிய பிரச்சனை. நிம்மதியே இல்லை. வேலைக்கு போனால் நிம்மதி இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை. யாரோ ஒரு வெள்ளக்காரியை கட்டிட்டார். பெரிய பிரச்சனை, பிரச்சனை, ப்ராப்ளம். யோனாவை போல திசை மாறி தேவ சன்னிதானத்தை விட்டு போனால் ப்ராப்ளம், பிரச்சனை. தேவ சித்தத்தை விட்டு, தேசத்தை விட்டு தேசம் போனால் பிரச்சனை, ப்ராப்ளம். இப்ப அண்ணா உங்களோட கதைக்கணும். சாரி, இது டைம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய அழைப்பை விட்டு பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பரிதாபம். தன்னிலும் பலத்தவரோடு போராட அவனால் கூடாது. தேவ சன்னிதானத்தை விட்டு போக கூடாது. பவுலை இடைமறித்த ஆண்டவர் அவனை இடைமறித்தார். போகாதன்னு சொன்னார். இவன் கேட்கல. தேவ சித்தத்துக்கு முரணாய் செயல்படக்கூடாது பிரதர். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது சிஸ்டர். கூடாது. அதனால் அவர் பேசுறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். நீ ஒரு டிசிஷன் எடுக்கிறனா கூடி ஜெபம் பண்ணி எடுக்கணும். நீ ஜெபிக்கிறா, உந்த டிசிஷன் எடுக்கிறா. நீ தேவ மனிதர்கள் வந்து ஆலோசனை கேட்கிறா,
உன்னுடைய சித்தத்தை செய்து கொண்டு போறா. அதனால உனக்கு தான் ப்ராப்ளம், எனக்கு இல்லை. யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இதெல்லாம் அனுபவிச்ச யோனா என்ன சொல்ற தெரியுமா? பொய்யான மாயை பெற்றிக் கொள்கிறவர்கள். யோனா இப்ப கஷ்டம், மீன் விழுங்கிட்டு பாருங்க. என்ன விழுங்கிட்டு? மீன் விழுங்கிட்டு. யோனாவை தூக்கி கடலுக்குள்ள போட்டுட்டான். ஃப்ளைட்ல இருந்து என்ன செய்யறான்? கப்பல்ல இருந்து என்ன செய்யறான்? ஷிப்ல இருந்து அப்படியே கடலுக்குள்ள தூக்கி போறான். அப்படியே மீன் அடிச்சுட்டு அவனை மீன்ல வயத்துக்குள்ள இருந்துட்டு அவர், ஐயோ ஆண்டவரே கத்தாவே, பாசி சுத்திட்டு நாத்தம் எடுக்குது, பாசியெல்லாம் தலையை சுத்துது, உடம்ப சுத்துது, மரண கண்ணில இருந்து என்ன காப்பாத்துங்க, ரட்சிங்க. இப்ப என்னண்டா ஐயோன்னு என்ன செய்யறான்? ஓலம் போடுறான். வாசிங்க. பொய்யான மாயையை பெற்றிக் கொள்கிறவர்கள். இதெல்லாம் அனுபவிச்ச யோனா ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மாத்திரம் இயேசுவை தேடிக்கொண்டிருந்தால், இந்த உலகத்துக்காக மாத்திரம் உன்னுடைய ஜீவனத்துக்கான காரியங்களுக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றிக் கொண்டிருந்தால், எல்லா மனிதர்களை பார்க்கிலும் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்பீர்கள். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை போக்கடிச்சா என்ன நடக்கும்? சடுதியில எதுவும் நடக்கலாம். யோனா அதை உணர்றான். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். மறுபடியும் மன்னிப்பு கேட்டு மன திரும்பின உடனே பிடிச்ச மீன் என்ன செய்ய தெரியுமா? வளமையா மனிதர்கள் தான் மீனை பிடிப்பான். இது மீன் மனிதனை பிடிச்சிட்டு மாறி நடக்குது. தேவ சித்தத்தை விட்டு ஓடுனா எல்லாம் மாறிதான் நடக்கும். நீ பிடிக்க வேண்டியதை இன்னொன்னு பிடிச்சிடும். உன்னைய வேற யாரும் பிடிச்சிருவாங்க. தேவ சித்தத்துக்கு முரணா ஓடுங்க. இவர் தேவ சித்தத்துக்கு முரணா ஓடுறார். மனிதன் மீன் பிடிப்பான், மீன் மனிதனை பிடிக்கிறது. மனம் திரும்புகிறார், கத்துகிறார், குளறுகிறார். மீன் கக்குது, வழியால வாரார். மறுபடியும் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறான். அதுக்குள்ளேயும் அவனுக்கு பெரிய பெரிய பிரச்சனை. சொல்லிக்கொண்டே போனா டைம் போய்விடும். பிரசங்கி 6வது அதிகாரம் 10வது வசனம். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான். நமக்கு முதலே நம்முடைய பேர் எல்லாம் ஆண்டவர் வச்சிட்டார். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. அவன் மனுஷன் என்று தெரிஞ்சிருக்கிறதா? தன்னிலும் பலத்தவரோடு போராட, தன்னிலும் பலத்தவரோடு போராட அவனால் கூடாது. அவனால் கூடவே கூடாது, கூடவே கூடாது. இயேசு கண்ணீரோட, இயேசு மனதருக்கத்தோட தோன்றா இயேசுவை ஏமாத்தலாம் என்று நினைக்க கூடாது. இயேசு நித்திய நியாயாதிபதி, சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவரோட நம்ம போராடக்கூடாது. இன்றைக்கும் அநேகரோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினம். அவரோட போராடாதீங்க. அவருடைய வார்த்தைக்கு முரணாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தாதீங்க. அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் சிந்திக்காதீங்க. அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் தீர்மானம் எடுக்காதீங்க. ஆண்டவர் எச்சரிப்பாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். மிஸ் பண்ணிங்கன்னா லாஸ் பண்ண வேண்டி வரும், இழக்க வேண்டி வரும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஏன் அவர் எச்சரிக்கிறார்? ஏன் அவர் உங்களோட பேசுகிறார்? உங்களுக்கு ஒரு தீர்வு வந்துடக்கூடாது. உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது. யோனாவை மீன் விழுங்கினது போல ஏதாவது ஒரு பாவம் உங்களை விழுங்கிடக்கூடாது. ஒரு கஷ்டம் விழுங்கிடக்கூடாது. ஒரு கடன் பிரச்சனை விழுங்கிடக்கூடாது. ஒரு தொல்லை விழுங்கிடக்கூடாது. அதனாலதான் அவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார், எச்சரிக்கிறார். யாரும் விழுந்து நிற்போமா? எல்லாரும் விழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே மைதான் நான் முள்ளில் உதச்சு கொண்டேதான் இருக்கிறேன். உங்களோட சித்தத்துக்கு முரணா ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன். உங்களோட சித்தத்துக்கு விரோதமாக நான் சிந்திச்சு கொண்டுதான் இருக்கிறேன். அந்த டிசிஷன் எல்லாம் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரியும்.
உங்களை திருப்தி செய்யற டிசிஷன்ஸ் இல்ல ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமையில தீர்மானம் எடுத்தா திங்கள் செவ்வாய் மட்டும் அதை பிடிக்கிறேன், புதன்ல இருந்து எல்லாத்தையும் கைவிட்டு ஆண்டவரே. சினிமா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா மறுபடியும் சினிமாவை பார்க்கிறேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா மறுபடியும் மறுபடியும் பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒழுங்கா வாழணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு ஒழுங்கா வாழ முடியல. ஆண்டவரை சொல்லுங்க, முள்ளுல உதைச்சு கொண்டே இருக்கிறேன். எனக்கு தெரியும் ஆண்டவரே, அது கடினமா தான் இருக்கு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் கரங்களும் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். வாய்கள் திறந்து இருதயத்தில் இருந்து உங்களுடைய சத்தம், உணர்வுள்ள சத்தம் ஆண்டவரை நோக்கி வரட்டும். Thank you Jesus. Thank you Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை விட்டு போகவே இல்லை. அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்குது. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. இதுவரைக்கும் உங்களுக்கு முரணாக டிசிஷன் எடுத்துட்டேன். இதுவரைக்கும் உங்களோட முள்ள உதைச்சு கொண்டே இருந்துட்டேன். உங்களோட சித்தத்துக்கு முரணான வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருந்துட்டேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே. மறுபடியும் உங்களுடைய கிருபையை தாங்க. மறுபடியும் என்ன உயிர்ப்பீங்க. மறுபடியும் உங்களோட சித்தத்தை செய்யற மகனாக என்ன மாற்றுங்க. என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்க. ஒரு கஷ்டத்துக்குள்ள போக நான் விரும்பல, ஒரு தொல்லைகளுக்குள்ள போக நான் விரும்பல, ஒரு விதமான கொள்ளை நோய்களுக்குள்ள போக நான் விரும்பலப்பா. உங்களுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க பிரதர். வழியால் இருக்கிற சகோதரா சொல்லி, வழியால் இருக்கிற சகோதரி சொல்லி, நான் உன்னை பலபந்தம் பண்ணல, ஆனா உன்னை எச்சரிக்கிறேன். தன்னிலும் பலத்தவரோடு போராட, தன்னிலும் பலத்தவரோடு போராட. உங்களால் கூடாது, உங்களால் கூடாது. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆண்டவர் உங்களை போக்கை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்கள் வருகையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. Thank you Holy Spirit of God. உங்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் வல்லமை, அதனாலதான் அன்பு, அதனாலதான் கிஃப்ட், அதனாலதான் ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு பொக்கிஷங்களும் நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. மற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத சிலாக்கியம். இந்த சமயத்தில் எத்தனை பேர் சூசைட் பண்றாங்க? இந்த சமயத்தில் எத்தனை பேர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க? இந்த சமயத்தில் எத்தனை பேர் திருநத்துக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஆனா எங்களுக்கோ
ஜீசஸ் இந்த இடத்துல வந்து எங்களை பிளஸ் பண்ணிக்கொண்டே எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது இந்த பாட்டு? எஸ், ஆண்டவருடைய பாட்டு, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து டான்ஸ் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சமூகத்துல இருந்து உங்களுக்கு தெரியாது. நான் எல்லாம் அந்த நாட்கள்ல இப்பயும் சம்டைம்ஸ் தனியாக இருந்தேன்டா எனக்கு டான்ஸ் வந்துடும். நான் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருப்பேன். டான்ஸ் ஆடி ஆண்டவரை படிச்சுக்கொண்டே துதிச்சுக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரை நடனத்தோட துதிக்கிறேன். தேவ பிரசன்னம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரசன்னம் நமக்கு எப்பயும் ஜாய், அப்பொழுதும் ரிஜாய்ஸ், அப்பொழுதும் களி கூறுதல் நமக்கு வேணுமா? ஹாப்பியா இருக்கணுமா? ஆண்டவரை துதிச்சு பாருங்க. ஒரு ஜெபிக்கிற மனிதன் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருவான். ஒரு பிரசங்கியா தேவனிடத்திலிருந்து செய்தி தான் கொண்டு வருவான். ஆனா துதிக்கிற மனுஷன் மனுஷே தேவனையே கொண்டு வருவான். இன்னொருக்கா படிக்க மாட்டாங்க, கையை செஞ்சு காட்டுங்க. அல்லேலூயா. நீங்க இப்ப எப்படி தெரியுமா? ஜாயின் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ. நீங்க தான் சின்ன பிள்ளைகள் ஆயிட்டீங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதுல எந்த தப்புமே இல்லை, தவறு இல்லை. அல்லேலூயா. போனது தொல்லை. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்க்க சரியான ஹாப்பியா இருக்குது. ஏன் தெரியுமா? ஜீசஸ் இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Yes. எத்தனை பேர் ரெடி? Yes. 1 2 3 4.
அவருடைய ராஜ்யமும் லூசிபரும் பண்ணிவிடுங்க. அவருடைய ராஜ்யத்தின் பெரிய தோல்வி லூசிபருக்கு பெரிய தோல்வி. வரக்குள்ள துக்கத்தோட வந்த மாதாச்சி மாதிரி வந்த போக்குள்ள வல்லமை வல்லமை அப்படியே வீட்டு போயிட்டு அப்படியே அப்படியே திரும்ப புருஷன் பார்த்துட்டு வா என்ன வடிவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. எஸ் தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து நான் சொல்லியிருந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர் தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவுள். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதான கட்டளை இடக்கணும். ஆபிரகாமுக்குண்டான சகல ஆசீர்வாதங்களினால் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். Speak out in the mighty name of Jesus. Demon, defeat the demon. Speak out. Come out. Come out. Come out. Come out. In the mighty name of Jesus. Defeat the demon. Out. Out. In the belly, in the belly. Yes. When you go. Out! In the mighty name of Jesus, I command you, out! Out! You rebellion, you stubborn, you defeated, out! என் எஜமானாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Don't come back again. Yes. Command you. In the mighty name of Jesus Christ. Don't come back again. In the mighty name of Jesus. See. Ida abre o preparo, Patia. O preparo. Patia. Yes, that's right. When you go. Yes, we know what you. When I cut down. Paul! You're ready to follow. Paul! Your favorite one? Paul! 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 Mighty name of Jesus! Paul! Paul! Come out! Where you go? பரிசுத்தாவியானவரே, பனித்துறைக்கு முன்பாக எந்த பிசாசும் நிற்க முடியாது. எல்லாம் வெளியே போ. வெளியே வா. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus, வெளியே வா. Yes, வெளியே வா. Yes, வெளியே வா. வெளியே வா. In the mighty name of Jesus. வாயை விட்டு வெளியே வா. வயிற்றை விட்டு வெளியே வா. அந்த ஆவிகள் தூண்டி விட்டு. இந்த சகோதரி விரும்பாமலே சாபங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். எஸ், பிள்ளைகளுக்கு சாபங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். வெளியே பாண்டு உனக்கு கட்ட
இயேசுவின் நாமத்தில் கட்டளை. எல்லாம் வெளியே, எல்லாம் வெளியே, எல்லாம் வெளியே. வயிற்றை விட்டு வெளியே, வயிற்றை விட்டு வெளியே. இயேசுவின் நாமத்தில் கட்டளை. In the mighty name of Jesus Christ. In the mighty name of Jesus Christ. In the mighty name of Jesus Christ. சாபங்களை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இவளை விட்டு வெளியே போ. இவனை விட்டு நீ வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளை. வெளியே போ, வெளியே போ. இவனை விட்டு வெளியே போ. Speak out in Jesus, in Jesus. என்ன ஆலயத்தில் ஆடும் அங்க ஆடி போட்டு இங்க வந்து நீங்க என்னது என்ன நோக்கத்திற்காக இவர்கள் வந்தனர்? ஒப்பந்தம். In the mighty name of Jesus. எல்லா உடன்படிக்கையும் அவன் சொன்ன எல்லா உடன்படிக்கையும் இவன் உன்னோடு வைத்த எல்லா உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கிறேன். பிசாசே, என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவனை விட்டு, இவன் ஆவியை விட்டு, இவன் ஆத்மாவை விட்டு, இவன் சரீரத்தை விட்டு இப்பொழுதே நீ அகன்று நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த நிமிஷமே இவனை விட்டு அகன்று நரக அக்கினிக்கு போ. கொலைக்கார ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், பேயின் ஆவிகள் நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாதாள ஆவியே நரக அக்கினிக்கு போ. நரக அக்கினி போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ, போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. திரும்பி இவனுக்குள் வராது. உன் உடன்படிக்கைகள் உடைக்கப்பட்டாயிற்று. உண்மையின் மூலம், மொழியின் மூலம், இதுவாய் நீ சொன்ன எல்லாத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தில் உன்னோடு பண்ணின உடன்படிக்கைகளை நிர்மூலமாக்கி உதைத்து இவனை விடுதலையாக்கு. இவருடைய மனதை கெடுத்து, இவருடைய மனதை குட்டிச்சுவராக்கி, இவளை சின்வாங்க வைக்க வழிகெடுக்கிறேன். எல்லா ஆவிகளும் இப்ப வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Come out. இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டளையிடுகிறேன். Come out. Come out. Come out. In the mighty name of Jesus. Come out. Come out. Out. In the mighty name of Jesus. Yes, 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 yes. In the mighty name of Jesus. Thank you, Lord.
Thank you, Lord. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை இப்படியே செய்திருக்கிறார். நீர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். Steven, இயேசுவின் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன்னாவி இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்டீவன், உன்னாத்துவ இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Out! 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 Boom! Boom! You spirit of death! Out! In the mighty name of Jesus. Give me. வெளியே போ. வெளியே போ. வெளியே போ. வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை. வெளியே போ. வெளியே போ. In the mighty name of Jesus. இங்க வந்தோடனே வெளியே போற, திருப்பி வீட்டை போனோடனே உள்ளே வா. Come out devil, come out. Father, in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. எல்ஷாய், எல்ஷாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. போ. Come out. Come out. கேக்குதா? 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 In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of cancer. Out. Out. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of death, come out!
இரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது, இரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது. இயேசுவின் கழும் இப்பொழுதே இந்த இரத்தத்தை புதுப்பிக்கட்டும், இந்த இரத்தத்தை புதுப்பிக்கட்டும். In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, every step disease come out. It's coming, sister. It's coming. Very good. Yes. 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 Oh, Baba, Shaba, Baba. Yes. Thank you, Lord. Thank you, Lord. உச்சம் தலையில் இருந்து உள்ள காட்டாய் கர்த்தருடைய வல்லமை இறங்குவது. இந்த மரண பிசாசு நரகாக்கினிக்கு போகும். In the mighty name of Jesus. Mighty name of Jesus. Out. Out. Yes, yes, yes. Out. Out. சரீரம் முழுவதும் புதுப்பிக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தில். Jesus name you are healed. Your prophetic anointing, Lord. தீர்க்க தரிசன ஆவியை இவனுக்குள்ள வச்சிருக்கிறபடி நான் சோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. தீர்க்க தரிசன ஆவியை இவனுக்குள்ள வச்சிருக்கிறபடி நான் சோத்திரம். Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. கடைசி நாட்களில் உங்கள் பிள்ளைகள் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த தீர்க்க தரிசன ஆவியை இவன் மேல வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு கோடி சோதரம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. I release your perfect anointing in the mighty name of Jesus. ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய எழுப்புதல் மிக
மிக மிக சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்றேன். My revival, என்னால் உண்டாகிற எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் போய் சொல் என்று கர்த்தர் சொன்னார். இதோ அவர் சொன்னதின் ஆரம்பம் இது. ஆனால் இது முடிவல்ல. ஜஸ்ட் இது ஒரு ஆரம்பம் தான். இது ஒரு ஸ்டார்டிங் தான். ஹalleluya.